மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நாளைக்கு காலையில நேரமா வந்துருங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஐயோ மேடம், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். நான் வரேன். நான் உங்களை எந்திரிக்க சொல்லலையே. ஐயோ மறுபடியுமா? சும்மா ஃபன். ஐயோ போயிட்டு வாங்க. அப்படின்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ மேடம், ஐயோ ரொம்ப நன்றி மேடம். நான் வரேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க தம்பி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் நாளையில இருந்து வேலைக்கு வரணும். ஆமா. இதுதான் ஸ்பின்னிங் செக்ஷனு. இங்கே தான் பஞ்சு நூலா மாதிரி கேன்ல வைண்டிங் ஆகும். அதோ அந்த மிஷின் இருக்குல்ல, அதில் தான் உங்களுக்கு வேலை. நாளை காலையில ஷிஃப்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஆனா எப்படி சார் இந்த மிஷின்ல வர்க் பண்றது? நாளை காலையில வாங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரிங்க சார், வரேன் சார். பூஜா காட்டன் மில். இங்கே தானே ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, உள்ள போய் கேட்டு பார்ப்போம். வேலைக்கு ஆள் தேவைன்னு பேப்பர்ல போட்டிருந்துச்சு, அதான் வந்தேன். இன்டர்வியூ பண்ணி ஆளுங்களை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களேம்மா. அப்படியா? ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். சரி, ஒன்று பண்ணுங்க. ஓனரம்மா மில்லுக்குள்ள ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. அவங்கள வேணா பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் போய் பார்க்குறேன். சரிம்மா. அப்பாடா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எப்படியாவது என் பிள்ளையோட பாரத்தை நான் குறைச்சே ஆகணும். ஏங்க, நான் ஓனர் அம்மா பார்க்கணும். எங்க இருக்காங்க? அதோ வைண்டிங் செக்ஷன்ல இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க. வேலையில சின்சியரா இருக்க மாட்டீங்களா? மிஷின் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, நீங்க வெளியே சுத்திட்டு இருக்கீங்க. சாரி மேடம். வேலையில கவனமா இருங்க. ஓகே மேடம். மேடம், இங்க வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி பேப்பர்ல பார்த்தேன். ஆள் எடுத்தாச்சு. அடுத்து விளம்பரம் கொடுக்கும்போது வாங்க. மேடம், தயவு செஞ்சு ஒரு வேலை கொடுங்க. என் பிள்ளையும் மருமகளும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டு செலவுக்கு நானும் ஏதாவது உதவி செஞ்சாகணும். கொஞ்சம் மனசு வைங்க மேடம். என்ன இது, இன்னைக்கு உங்களோட சேர்த்து 3 பேர் இதே மாதிரி குடும்ப கஷ்டத்தை சொல்றீங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க பாருங்க, அந்த வேலையை உங்களால செய்ய முடியுமா? பழகிக்கிறேன் மேடம். சரி, அப்ப நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்பாடா, நாளையில இருந்து வீட்டுல யாருக்கும் தெரியாம வேலைக்கு வந்துட்டு போகணும். ஐயோ,
ஜானகி இலக்கியா வீட்டுக்கு போறதுக்குள்ள நாங்க இருந்தாகணுமே, இல்லைன்னா எங்க போனேன் ஏது போனேன்னு கேட்பாங்க. சரி சீக்கிரம் போயிடுவோம். வீடு பூட்டி இருக்கு. இந்த 2 அத்தைங்களும் அப்படி எங்க தான் போயிட்டாங்க? இப்ப சாவிக்கு என்ன பண்றது? சாவியை இங்க வச்சிருக்காங்களா? ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? கால் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 16,000 ரூபாய் சம்பளம். 16,000 ரூபாவே இனிமே நான் இந்த வீட்டை பார்த்துப்பேன். ரேவதி சூடா ஒரு காஃபி. நீ எப்ப வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு உங்க ஆட்டமும் பாட்டமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம்? அதுவா, அது சும்மா இலக்கியா. சரி, வீட்டை பூட்டிட்டு எங்க போனீங்க? வீட்டை பூட்டிட்டு போனேனா? அப்போ ரேவதி எங்க போனா? என்ன கேக்குறீங்களா? நான் போகும்போது நீங்க 2 பேரும் தானே வீட்ல இருந்தீங்க. நான் வெளியில போகும்போது ரேவதி வீட்ல தான் இருந்தா. அப்ப நீங்க எங்க போனீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்க போனேன். இங்க எதுக்கு? அது வந்து இந்த ஏரியா புதுசு தானே நமக்கு. இங்க பக்கத்துல மளிகை கடை எங்க இருக்கு, பால் எங்க வாங்கலாம், வேற சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எங்க போகணும்னு போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். வரும்போது வழி மாறிட்டேன். வீட தேடி மறுபடியும் இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி, ரேவதி அத்தை எங்க போனாங்க? ரேவதி நான் போகும்போது அவ இங்க சமைச்சிட்டு தான் இருந்தா. வந்துட்டீங்களா? நாங்க வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்க? ஐயோ, என்ன போய் சொல்றது? அது வந்து அது இந்த ஏரியாவை சுத்தி பார்க்க போனேன். எதுக்கு 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? நீ எதுக்கு சுத்தி பார்க்க போன? அது இந்த ஏரியா நமக்கு புதுசு இல்ல. அதான் மளிகை கடை, பால் கடை, காய்கறி கடை, இந்த விஷயம்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க போனேன். அதுல வழி மறந்து போய் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இல்லையா, நான் சொன்ன பொய்ய அப்படியே அச்சசல அப்படியே சொல்றா. என்ன 2 பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, 2 பேரும் எங்க போனீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.